உண்மையிலுமே உங்க தங்கச்சியை எம்எல்ஏ ஆக்கியிருந்தா உங்க குடும்பத்துக்கு தானுங்க அது கெத்தா இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன எதுக்கு முதலாளி எம்எல்ஏ ஆக்குனீங்க? என்றா நீ எல்லாரும் வீட்லயா அப்பனுக்கு வாரிசு யாரு? மொத்த பையன் தானே. ஆனா என்ற அப்பாரு என்ன செஞ்சாரு தெரியுமா? அவர் அரசியல் வாரிசா என் தங்கச்சி அறிவிச்சாரு. ஆனா அவ ஒரு தடையாவது ஜெயிச்சாலா? இல்லைங்க, அவங்கள நீங்க தாங்க ஜெயிக்க விடல. கூடவே இருந்து எல்லா வேலையும் பார்த்து நீங்க என்னையத்தானே எம்எல்ஏ ஆக்குனீங்க. இது அவங்களுக்கு தண்டனை கண்ணு. என்ன டம்மி ஆக்கிட்டு எனக்கு அப்புறமா பிறந்தவள வாரிசு ஆகினாரு எங்க அப்பாரு. எங்க அப்பாருக்கு கை கட்டி வேலை பார்த்தேன். அப்புறம் என் தங்கச்சிக்கும் கை கட்டி வேலை பார்க்கணுமா? அதுதான் கண்ணு கூட இருந்தே குழி பறிச்சு ஒவ்வொரு தடவையும் தோக்கடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நீங்களே உங்க அப்பா கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்து நீங்களே எம்எல்ஏ ஆயிருக்கலாங்களா முதலாளி? அப்புறம் அந்த சொத்து அத்தனை கோடி சொத்தை என் தங்கச்சிக்கு தார வரையா? நான் எம்எல்ஏ ஆளுன்னு என்ன அதான் எனக்கு அடிமையா ஒரு நாய் மாதிரி இருக்க ஒண்ணு எம்எல்ஏ ஆகிட்ட இல்ல. அது என்னமோ வாஸ்தவம் தானுங்க முதலாளி. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் கண்ணு, நான் இருக்கிற வரைக்கும் என் தங்கச்சி எம்எல்ஏவா மட்டும் இல்ல வார்டு கவுன்சிலரை கூட ஆக முடியாது. இனிமே வார்டு பிரச்சனை இல்லை.